This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. இன்னைக்கு ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பெரும்பாலும் நமக்கு மனசு சரியில்லைன்னா நம்ம கோவிலுக்கு போவோம். ஆனா நம்ம வீடே ஒரு கோவிலா மாறிடுச்சுன்னா நமக்கு மனசு சரியில்லாம போகவே போகாது. நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருந்தா நம்முடைய வீடும் ஒரு கோவிலா மாறும். நம்ம வீட்டுல நம்ம தினமும் விளக்கேத்தி வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி விளக்கேற்றும் போது இந்த ஒரு பொருளை நாம அந்த விளக்குல சேர்த்து நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும். அது என்ன பொருள், அதை நம்ம எப்படி தயார் பண்ணலாங்கிறத படிப்படியா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வழிபாட்டு முறையில ஜோதி வடிவமா நம்ம கடவுளை வழிபடுறதுங்கிறது ஒரு முக்கியமான முறையா இருக்கு. அதுலயும் தீபத்தின் வழியாவும் தீபாராதனை வழியாவும் நாம அந்த கடவுளை வழிபடும் போது நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்ல மன பாரமோ மன அழுத்தமோ ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பூஜை அறையில போய் ஒரு விளக்கேத்தி அந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கும் போது நம்ம மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நம்ம உணர்ந்திருப்போம். விளக்குக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிமை உண்டு. சாதாரணமாவே நம்ம வீட்டுல தினமும் காலை மாலை 2 நேரத்திலுமே விளக்கேத்தி வழிபடுறதுங்கிறது ரொம்பவும் நல்லது. இதனால நம்ம வீட்டுல இருக்கும் எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வெளியேறி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இந்த மாதிரி விளக்கேற்றும் போது நம்ம சாதாரணமான ஒரு விளக்கை ஏத்துறதை விட அதை ஒரு வாசனை மிகுந்த விளக்கா ஏத்தினா அது கூடுதல் விசேஷம். அது கூடவே நமக்கு கூடுதலான பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நான் விளக்குக்கு போடுறதுக்கான வாசனை பொடி தயாரிக்கிறதுக்கு சில வாசனை பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுல முதல் பொருள் பாத்தீங்கன்னா சுருள் பட்டை. பட்டைய நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முழுசா எடுத்துக்கிட்டீங்கன்னா விரல் சைஸ்ல இருக்கிற மாதிரி 2 பட்டைய எடுத்துக்கோங்க. அந்த பட்டைய சின்ன சின்னதா உடைச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு இந்த மாதிரி முழுசா இருக்கிற மாதிரி ஒரு 10 to 12 அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு ஒரு மூலிகை பொருள் மட்டும் இல்ல, இது ஆன்மீகத்துல பல ரகசிய பரிகாரங்கள் செய்ய கூட இதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வாசனை மிகுந்த ஏலக்காய்க்கு மகாலட்சுமியை வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டுகள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கற்கண்டை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள். வாழ்க்கை இனிக்க இந்த கற்கண்டை வச்சு செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் ஆன்மீகத்துல உண்டு. மிகப்பெரிய அளவுல பலன்களையும் கொடுக்கக்கூடியதா ஆன்மீகத்துல இருந்துட்டு இருக்கு. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை கற்பூரமும் எடுத்திருக்கேன். இந்த பச்சை கற்பூரத்துக்கு பாத்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பண பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்பை அள்ளி தரக்கூடியது இந்த பச்சை கற்பூரம். இதுல இப்போ எடுத்திருக்கிற இந்த எல்லா பொருளுமே